நீங்கள் யூபிஎஸ்சி செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒருவேளை ஐபிஎஸ்சியே வந்தால் கூட தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குங்கிறது எந்த நிச்சயமும் கிடையாது. நீங்கள் வந்து பஞ்சாபில் இருக்கலாம், மிசோராமில் இருக்கலாம், இங்கே வேணாலும் அவங்க வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு நீங்கள் எடுக்கிற ரேங்க் பொறுத்து, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உண்டு. அண்ட் இன்னொரு சின்ன மிஸ்கன்செப்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து இந்த எதர் டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சியில் வந்து செலக்ட் ஆகிட்டா அவ்வளோதான், லைஃப் வந்து ஜாலியாக இருக்கும், நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். பட் அதுவுமே அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பொறுப்புகள் அதிகம் அண்ட் அந்த ஒர்க் நேச்சர் வந்து ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். இன்னுமே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக படித்தப்போ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு டெய்லி 10 hours 12 hours வந்து நீங்கள் எஃபர்ட் எடுத்து படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்சில் வந்ததுக்கப்புறம் அதை விட வந்து ஹார்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போவே.